எனக்கு சமாதானம் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. எங்கள் வீட்டுக்குள்ள உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், உம்முடைய சமாதானம் வீட்டுக்குள்ள எப்பவும் நிலைத்திருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. சுகம், நமக்கு சுகம் கொடுக்கத்தான் நம்முடைய வியாதிகளை சிலுவையில் சுமந்தார். நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார் என்று வசனம் சொல்லுகிறாரு. ஏன் நம்முடைய வியாதியை சுமக்கணும்? நமக்கு சுகம் கொடுக்க. வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்லியிருக்கிறார்ல. என் குடும்பத்தை விட்டே வியாதியை விலக்குங்க, நல்ல சுகத்தை கொடுங்க அப்படி இருக்கிற இந்த 2 ஆசீர்வாதம் இன்றைக்கு இதயத்தில் கை வைங்க. இயேசுவே, என்னுடைய குடும்பத்தில் என் வாழ்க்கையில் சமாதானத்தை சுகத்தை கொடுப்பதற்காய் சிலுவையில் நீங்கள் ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தீங்க. எனக்கு என் குடும்பத்தில் இந்த சமாதானம் வேணும், எனக்கு என் குடும்பத்தில் சுகம் வேண்டும், சமாதானமும் சுகமும் எங்கள் வீட்டில் நிலைத்திருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.